அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறப்பு செய்தியை கேள்விப்பட்ட என் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ஸுன்ஹ் எனும் இடத்தில் உள்ள தமது வீட்டிலிருந்து குதிரையில் வந்து இறங்கி மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் யாரிடமும் பேசாமல் நேரடியாக என் அறைக்குள் வந்தார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி சென்றார்கள். கரை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட போர்வையால் நபி அவர்களின் உடல் போர்த்தப்பட்டிருந்தது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகத்தில் உள்ள துணியை அகற்றிவிட்டு அவர்களின் மேல் விழுந்து முத்தமிட்டு விட்டு அழுதார்கள். பிறகு, அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணம். அல்லாஹ் உங்களுக்கு 2 இறப்புகளை ஏற்படுத்தவில்லை. உங்கள் மீது விதிக்கப்பட்ட அந்த இறப்பை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று கூறினார்கள். சஹீஹுல் புகாரி 1241.